வணக்கம் நேயர்களே. பிக்கு ஒருவரினால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பிக்கு தாக்கி இருக்கின்றாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மைதான், பிக்குவே தான் தாக்கினார். ஆனால் அந்த பிக்கு விகாரையில் வைத்து அந்த முதியவரை தாக்கவில்லை. ஏனென்றால் அந்த பிக்கு விகாரையிலும் வாழ்வதில்லையாம். அவர் வீடொன்றில் வாழ்ந்து வருகின்றார். அப்போ ஏன் பிக்கு விகாரையில் வசிக்காமல் வீட்டில் வசிக்கிறார் என்றால் அதற்குரிய உண்மையான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த பிக்கு மது போதைக்கு மிகவும் அடிமைப்பட்டவர். அதனால் விகாரையில் இது செய்ய முடியாது இல்லையா? அப்போ பக்கத்தில் வீடொன்று எடுத்து அந்த வீட்டிலிருந்து குடிபோதைக்கு அடிமையாகி மது வருந்தி வாழ்ந்து வருகின்ற ஒரு பிக்குவாக இருந்திருக்கின்றார். அதே வீட்டில்தான் உறவினரானவர் சம்பவத்தில் படுகாயங்களை அடைந்து அடி வாங்கிய அந்த முதியவர் 72 வயது முதியவர். அவர் வெறும் உறவினர் தான். இருந்தாலும் குடிபோதை நிமித்தம் பிக்குவினால் அவர் தாக்கப்பட்டார். இப்பொழுது அந்த பிக்கு எங்கேன்னு தெரியாது, தலைமறைவாகிவிட்டார். எனவே ஊரவர்கள் அவரை தேடி வருகிறார்கள், போலீசார் தேடி வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட அடி வாங்கிய அந்த முதியவர் தம்பதினியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார், இலங்கையின் தம்பதினியா வைத்தியசாலையில். எனவே இந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு பிக்குவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மதகுரு எப்படி இருக்க வேண்டும், குருக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கெல்லாம் ஒரு வரவிலக்கணம் இருக்கிறது. அவர்கள் பால்தான் அவர்களை பின்தொடர்கின்ற மற்ற மதத்தினர்கள் வழி நடப்பார்கள். ஏனென்றால் பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களில் ஒரு பாதிரியாரின் ஒருவருடைய கண்காணிப்பின் கீழ் எல்லோரும் கலந்து கொண்டு அவருடைய அறிவுரைகளை கேட்பார்கள். ஏன்? கடவுள் சொல்வதை போல் இருக்கும் அவர் பேசுவது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அருகருகே இவர் பெரியவர், அவர் சிறியவர், அவர் அந்த தொழில், இவர் இந்த தொழில், இறைவன் முன்னால் நாங்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்ற கொள்கையில் இருப்பார்கள். அதே போல தான் இந்துக்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு போனால் எல்லாருமே எல்லாரும் பக்தர்கள் தான். அதே போல் பௌத்த மதத்தினர்களும் அதே நிலைப்பாடு தான். ஆனால் இதை வழி நடத்துகின்றவர்கள் வழி தவறி போவதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பதை பாருங்கள். எனவே வழி நடத்துகின்றவர்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். வழி தவறி போகின்றார்கள் யாரும் என்று சொன்னால் அதற்கு காரணம் வழி நடத்துகின்றவர்கள் தங்கள் வழியை சரியான வழியில் பின்பற்றவில்லை என்பதுதான் காரணம். வழிநடத்தர்கள் தவறு எனின் அதன்பால் வருகின்றவர்களும் வழி தவறித்தான் போவார்கள். எனவே பிக்கு என்பவர் யார், அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்பதற்கான வரவிலக்கணங்கள் இருக்கிறது. ஆனால் இவர் மது போதைக்கு அடிமையானவர். அதனால் அவர் அதை அருந்தி அந்த வீட்டில் இருந்தவரை அடித்தார் என்ற விடயம் இப்பொழுது செய்திகளாக வைரலாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் டியூப் தமிழூடாக. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம். பொறுவார்னா